வெற்றி துரைசாமி சென்ற இறுதி வீடியோ. விபத்திற்கு முன்பு உணவு சாப்பிட காரில் இருந்து இறங்கி செல்லும் காட்சி. காரின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த நிலையில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் உறுதி. கடந்த 3 தினங்களாக ஹிமாச்சல பிரதேசம் சட்லஜ் ஆற்றில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், பேரிடர் மேலாண்மை குழு, கப்பற்படை, நீச்சல் பயிற்சி வீரர்கள், அந்த பகுதியை சேர்ந்த பழங்குடி மக்கள் என பலரும் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்நிலையில் அவர் குறித்த எந்த தடயமும் இதுவரை கிடைக்கவில்லை. சில உடற்பாகங்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் அது அவருடையதுதானா என DNA சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் வெற்றி துரைசாமி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டாரா, அவரது உடல் வேறு எங்கும் சிக்கி இருக்கலாமா என்ற கோணத்திலும் விசாரித்து வரும் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு விபத்திற்கு முன்பாக அவர் கடந்து வந்த பாதைகளில் CCTV கேமராக்களை ஆய்வு செய்த போது அந்த வழியாக உள்ள ஒரு உணவு விடுதியில் சாப்பிடுவதற்காக இன்னோவா காரில் இருந்து இறங்கி செல்வது பதிவாகியிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரது நண்பர் கோபிநாத் பின் இருக்கையில் இருக்க, முன் இருக்கையில் ஓட்டுநரின் அருகே வெற்றி துரைசாமி அமர்ந்திருக்கும் நிலையில் இறங்கி வருவது அதில் பதிவாகியிருக்கிறது. இதனால் விபத்திற்கு முன்பு அவர் காரில்தான் இருந்திருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் பலியாகிவிட்ட நிலையில் படுகாயத்துடன் கோபிநாத் மீட்கப்பட்டு அவருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் 4வது நாளாக இன்றும் தேடுதல் பணி நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.